வெல்கம் டு எஸ்பி கரியர் அகாடமி. திஸ் இஸ் கஸ்தூரி. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயுஷ் கவுன்சிலிங் ஷெட்யூல் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஆயுஷ் கவுன்சிலிங் அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிஎஸ்எம்எஸ், பிஹெச்எம்எஸ், பியூஎம்எஸ், பிஎன்ஒஎஸ், தென் ஃபைனலா பிஏஎம்எஸ் இதெல்லாம் இருக்கு. இதுல வந்து ஒன்னே ஒன்று உங்களுக்கு நல்லா தெரியும், என்னன்னா பிஎன்ஒஎஸ் மட்டும் கவுன்சிலிங் வந்து தனியா கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கவுன்சிலிங் வந்து நீங்க ஆல்ரெடி எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பத்தி நீங்க வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 7.5%, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல 6th இருந்து 12th வரைக்கும் நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆயுஷ் கவுன்சிலிங் அப்படின்றது வந்து இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த ஆயுஷ் கவுன்சிலிங் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்க ஆல்ரெடி போட்டுருக்கீங்க. அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் வந்து உங்களுக்கு 24th லாஸ்ட் டேட்டா இருந்துச்சு. ஸோ அந்த டேட்டுக்குள்ள நீங்க ஆல்ரெடி அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 24th, அதாவது நாளைக்கு 24th செப்டம்பர் 2025 வந்து நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ சென்னையில ஆஃப்லைன் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அந்த கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணும்போது யாரெல்லாம் இந்த கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம், யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட், எந்த டைமிங் கண்டக்ட் பண்றாங்க, ஸோ கண்டக்ட் பண்ண முன்னாடி அவங்க சர்டிபிகேட் என்னென்ன சர்டிபிகேட் எல்லாமே எடுத்துட்டு போகணும் அப்படின்ட்டு ஃபுல் டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, தென் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அதாவது ஆயுஷ் கவுன்சிலிங் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு 7.5% வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ 24th செப்டம்பர் உங்களுக்கு மார்னிங் வந்து 9 AM வந்து அங்க நீங்க இருக்கணும். ஸோ 9 AM வந்து யார் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி பர்சன்ஸ், அதாவது உங்களுக்கு டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து நாளைக்கு வந்து மார்னிங் வந்து நீங்க இந்த கவுன்சிலிங் 9 o'clock நீங்க அட்டன் பண்ணணும். ஸோ 9 o'clock அப்படின்னா கரெக்டா எக்ஸாக்டா 9 o'clock போக வேண்டாம், கொஞ்சம் இயர்லியராகவே நீங்க போய் கவுன்சிலிங் அட்டன் பண்றதுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யார் வந்து இதில் அட்டன் பண்ணலாம் அப்படின்னா கம்ப்ளீட்லி எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வெப்சைட்ஸ்ல கொடுத்துருக்காங்க எந்த ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணணும், யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்றது அவங்க வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கேண்டிடேட் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க போயிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். இது மார்னிங் 9 o'clock வந்து ஸ்டார்ட் ஆகுது. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்னிங் 9:30 வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸர்வைஸ்மான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய சில குழந்தைங்க. ஸோ எக்ஸர்வைஸ்மனுடைய குழந்தைங்க வந்து மார்னிங் 9:30 வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ நீங்க வந்து 9:30 இருந்து அதுக்கப்புறம் நீங்க போய் அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 10 o'clock. ஸோ 10 o'clock வந்து யாரு நீங்க அட்டன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யங் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ். ஸோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுடைய வெப்சைட்ல இருக்கும். யாரெல்லாம் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்களோ அந்த அப்ளிகேஷன் போட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்றதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு எலிஜிபிள் லிஸ்ட் வந்து உங்களுடைய வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய நேம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டைமிங் கொடுத்துருக்க டைமிங் போயிட்டு நீங்க கரெக்டா கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 10 o'clock. ஸோ 10 o'clock வந்து நீங்க ஜென்ரலா எல்லாருமே வந்து கவுன்சிலிங் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. ஸோ அதுல வந்து ரேங்க் 1ல இருந்து 200 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்னிங் 10 o'clock வந்து நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். ஸோ கவுன்சிலிங் அட்டன் பண்றதுக்கு ரெடி ஆயிடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃப்டர்நூன் 1 o'clock வந்து ஸ்டார்ட் ஆகுது. 1 o'clock வந்து யாரு அப்படின்னா 1ல இருந்து 350 ரேங்க் வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆஃப்டர்நூன் வந்து கவுன்சிலிங் 1:30 டைமிங்ல வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த டைமிங் 1:30 கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸாக்டா 1:30 வந்து நீங்க போக வேண்டாம், கொஞ்சம் இயர்லியராகவே போயிட்டு அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நான் இந்த ரேங்க்ல எலிஜிபிளா இருப்பேனா, நான் யாரு போகணும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த 201ல இருந்து 350 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நேம் லிஸ்ட் அந்த எலிஜிபிள் லிஸ்ட் கம்ப்ளீட்டா பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த டென்டேட்டிவ் லிஸ்ட்ல போய் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுடைய நேம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க போய் இந்த கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் சொல்லிட்டாங்க. எங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ எங்க கவுன்சிலிங் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு வெப்சைட்ல இருக்கிறத காமிக்கிறேன், இதை பார்த்துக்கோங்க. அதாவது உங்களுக்கு எங்க நடக்குது அப்படின்னா உங்களுக்கு ஹோமியோபதி அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆஃப் இந்தியன் மெடிசன் கேம்பஸ் அப்படின்ற இடத்துல அரம்பாக்கம் சென்னையில இருக்கு. ஸோ அந்த இடத்துலதான் இந்த கவுன்சிலிங் நடக்குது. ஸோ இந்த கவுன்சிலிங்க்கு நீங்க அந்த இடத்துல போயிட்டு கரெக்டா கொஞ்சம் முன்னாடியே ஆஜராயிடுங்க, சரிங்களா. ஸோ இப்போ இந்த கவுன்சிலிங் வந்து யாருக்கு வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. இவங்களுக்கு யாருக்குமே இண்டிவிஜுவலா கால் லெட்டர்ஸ், மெயில் அல்லது உங்களுக்கு ஏதோ ஒரு போன் மூலியமோ எதுவுமே வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டாங்க. நீங்க எப்படி பாத்துக்கணும் அப்படின்னா
உங்களுக்கு எல்லாமே வெப்சைட்ல தான் இருக்கும். ஸோ வெப்சைட்ல எலிஜிபிள் கேண்டிடேட் போயிட்டு நீங்க கரெக்டா வந்து அந்த கவுன்சிலிங் ஆஜராயிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட்டிங் டைம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கரெக்டா அந்த ரிப்போர்ட்டிங் டைமுக்கு எக்ஸாக்டா வந்து நீங்க வந்து அட்டன் பண்ண வேண்டாம், ஒரு 1/2 hour முன்னாடியே வந்துருங்க அப்படின்றது இங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலிங்ல வந்து ஸ்பெஷல், அதாவது கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கவுன்சிலிங்ல ஸ்பெஷல் கேட்டகரி எல்லாருமே வந்து நீங்க 500 rupees வந்து பே பண்ணணும். ஸோ 500 rupees வந்து உங்களுக்கு கேஷா எடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதனால கேஷா எடுத்துட்டு போயிட்டு அந்த கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ணிடுங்க. சப்போஸ் கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணல அப்படின்னா நீங்க வந்து இதுல வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் லெட்டர் கொடுக்க மாட்டாங்க. அதனால கவுன்சிலிங்க்கு நீங்க கேஷா எடுத்துட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எசென்சியல் டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. உங்களுடைய 10th மார்க் ஷீட் எடுத்துட்டு போயிடணும். அதுக்கப்புறம் 11th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் நீங்க 12th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் இப்ப 7.5% அதாவது ரிசர்வேஷன் கேண்டிடேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க இல்லையா, ஸோ அந்த கேண்டிடேட் வந்து சிஇஓட்ட சர்டிபிகேட் வாங்கிக்கணும். அவங்க எலிஜிபிள், அதாவது யார் யார் அப்ளை பண்ணிருக்கீங்களோ ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த சர்டிபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்துட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் நீட் ஸ்கோர் கார்டு வச்சிருக்கீங்க. ஸோ அதனால நீட் ஸ்கோர் கார்டு எடுத்துக்கோங்க, நீட் அட்மிட் கார்டு எடுத்துக்கோங்க. இது நீங்க வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 6th இருந்து 12th வரைக்கும் படிச்சதுக்கான கம்ப்ளீட் ஸ்கூல் என்டரிங் அதாவது கம்ப்ளீட்டா ஸ்கூல் என்டர் ஆனதுல இருந்து லாஸ்ட் கம்ப்ளீட் பண்ண வரைக்கும் உங்களுக்கு என்டரிங் சர்டிபிகேட்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த சர்டிபிகேட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் டிசி வாங்கி எடுத்துக்கோங்க. நேட்டிவ் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிபிகேட் இதர் பேரண்ட்ல உங்களுக்கு ஃபாதர் ஆர் மதர் 2 பேர்ல யாராவது ஒருத்தருடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்கம் சர்டிபிகேட் யாரெல்லாம் உங்களுக்கு அப்ளிகபிள் இருக்குங்களோ ஸோ அவங்க வந்து இன்கம் சர்டிபிகேட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்துட்டு அது இல்லாம இது எல்லாத்தையும் ஒரிஜினல்ஸ் எடுத்துக்கோங்க. எல்லாமே ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. ஜெராக்ஸ் போட்டுட்டு நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் வந்துட்டு யாரெல்லாம் இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த டேட் கொடுத்துருக்காங்க. கரெக்டா 24th அந்த 24th அந்த டேட்டு தான் அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி டைமிங் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன டைமிங் 9ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 9, 9:30, 10, 10:30, ஆஃப்டர்நூன் 1 o'clock கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைமிங் பிரகாரம் எந்த டைமிங் கொடுத்துருக்காங்களோ அந்த டைமிங்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சொல்றாங்க. அதே மாதிரி எந்த கட் ஆஃப் மார்க் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எந்த கட் ஆஃப்ல இருந்து எந்த கட் ஆஃப் வரைக்கும் வரணும் அப்படின்றதையும் உங்களுடைய வெப்சைட்ல செலக்டட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த லிஸ்ட் பிரகாரம் யாரெல்லாம் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து கரெக்டா இதுல வந்து அட்டன் பண்ணுங்க. மற்ற கேண்டிடேட்ஸ் வந்து இதுல வந்து அட்டன் பண்ண வேண்டாம். ஸோ கொடுத்துருக்க கேண்டிடேட்ஸ் மட்டும் கரெக்டா இந்த கவுன்சிலிங்ல அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப சீட் செலக்ஷன், சப்போஸ் நீங்க வந்து ஹோமியோபதியோ இல்ல சித்தாவோ ஏதோ ஒண்ணு எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எந்த கோர்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒன்லி ஒரு சீட் மட்டும் தான் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ அந்த ஒரு சீட் மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஸோ யாரு ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து கவுன்சிலிங்கோடைய அட்வான்ஸ் பேமெண்ட் ஃபீஸ் வந்து இது காலேஜுக்கு வந்து நீங்க பே பண்ண வேண்டியது டியூஷன் ஃபீஸ்ல வரக்கூடிய ஒரு ஃபீஸ் தான். எந்தெந்த கம்யூனிட்டி பே பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த எல்லா கேண்டிடேட்டுமே பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து 500 rupees பே பண்ணணும். இந்த 500 rupees வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7.5% தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் 500 rupees உங்களுக்கு கவுன்சிலிங் ஃபீஸ் நீங்க பே பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அதர் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுவீங்க. அந்த டியூஷன் ஃபீஸ் அப்படின்றது வந்து 5,000 பே பண்ணுவீங்க. இது எல்லா கேண்டிடேட்டும் பே பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ்லேயே வந்து இப்போ எஸ்சி, எஸ்டி, அதுக்கப்புறம் கிறிஸ்டின் கன்வெர்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களுடைய இன்கம் வந்து 2.5 இருந்திருக்கு, அவங்களோட இன்கம் சர்டிபிகேட் ப்ராப்பரா வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். ஸோ அதர் கேண்டிடேட் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5,000 ஃபீஸ் வந்து கவுன்சிலிங்ல டியூஷன் ஃபீஸ் அப்படின்றத நீங்க அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸா பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதே மாதிரி நீங்க இப்ப 7.5% வரீங்க இல்லையா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க எந்த டியூஷன் ஃபீஸ் எதுவும் பே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கிளியரா பார்த்துக்கோங்க. இப்போ எந்த டைமிங் கொடுத்துருக்காங்களோ அந்த டைமிங் போயிட்டு கிளியரா நீங்க வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க. இது யார் அட்டன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இப்ப 7.5% அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். ஸோ அப்போ பேலன்ஸ் வந்து 92.5% ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க வந்து எப்போ அட்டன் பண்ணணும், எங்களுடைய கவுன்சிலிங் எப்போ அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கவர்மெண்ட்ல இருந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ஷெட்யூல் வந்ததுக்கு அப்புறம் அதை நம்ம போஸ்ட் பண்றோம். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுடைய எலிஜிபிள் லிஸ்ட்டும் இதுல கொடுத்துருப்பாங்க, யாரெல்லாம் இதுல அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸும் பாத்தீங்க அப்படின்னா இதுல நீங்க அட்டன் பண்ணலாம். ஸோ எம்பிபிஎஸ், பிடிஎஸ் அதை தவிர்த்து நமக்கு மற்ற டாக்டர் கோர்ஸ் எதுனாவது படிக்கணும், நம்மளுடைய மார்க்குக்கு இது வந்து சூட் ஆகும், ஸோ இந்த கோர்ஸ்லாம் நம்ம படிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா
இந்த IAS கவுன்சிலிங் இதை வந்து நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கவுன்சிலிங்கை நீங்க அட்டன் பண்ணுங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். See you the next video. Thank you.